என்னப்பா கொலசிப்பன்னு சொல்லி இனான் இந்த வேறையை விட வேணும் போல எனக்கு பிரின்சிபல் ஆகும் அவங்க கிரேட்டை உயர்த்தி கிடக்கு சம்பளங்களும் அப்படி இப்படி என்ன வழி ஒன்று விட்டு நேற்றும் ரிசல்ட்ஸ் வந்த உடனே வந்துட்டு பெற்றார் தாறுமாற அடித்து கொண்டு சரிப்பா இது ஒரு கஷ்டப்பிரதேசமான பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடத்துக்கான விதிகள் வருது வெளிநாட்டிலேருந்து வருது படிக்கண்டா பிடிக்கலப்பா படிக்க வேணும் முந்திய மாதிரி அடிக்கவும் வேணாம் அன்றைக்கும் ஒரு குடியனுக்கு சும்மா காதை பிடிச்சி முறுக்க உடனே ஓடி போய் தகப்பனுக்கு சொல்லி ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் போலீஸுக்கு போய் அற்றும் போட்டுக்கா வேற ஓப்பட்டு அதினா பொடிகள் சும்மா பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சித்தி வீதத்தை காட்டிக்கொண்டு பிறகு அதினா பெற்றோர் மேலாவது கொஞ்சம் காசுகளை தந்தால் இதுகளை கொஞ்சம் பூசி கீசி பள்ளிக்கூடங்கிற கிடையாது என்ன செய்யறது 150 பிள்ளைகள் இருந்தால் இப்போ 80 பிள்ளைகள் வந்துட்டுது 20 பிள்ளைகள் இந்த முறை எக்ஸாம்ன்றதில் ஆக 3 பேர் பாஸ் எந்த சித்தி வீதத்தை காட்டுறேன் நான் உண்மையில நான் அட்டிக்கா வலிக்கிட்டுருந்தா பிடிக்கிறீங்களா படிக்குங்களாப்பா அடிக்கணும் போடாக பிடிக்கலாம் அடிக்க ஓமா இந்த நேரங்களில் முந்தி அந்த நேரங்களில் எங்களை பாப்பா வாத்தியார் போட்டு அடிக்க அடிச்சு சேட்டுகளா கிழிச்சவளா சித்திரது நாங்கள் ஓரளவுக்கு படித்தது என்னண்டு இதுகளெல்லாம் கட்டி முடிக்க போகிறோமாப்பா ஏதாவது பெற்றாற்ற உதவிகள் என்றாலும் பிடிக்கிறே இல்லைப்பா படிக்க வேணும் அந்த குலரெலாம் பிடிக்குதுலப்பா என்னன்று நாங்கள் இதுகளுக்கு சமாளிக்கிறது அது பெற்றார் போல இங்கே அவங்க நேற்று முந்த நாள் தெரிஞ்சவங்க இன்றைக்கும் பாருங்க மிச்சங்க இது நானே ஒரு ரிசல்ட்ஸை இதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு என்ன தான் நான் வேண்டிய இது அது இல்லாடாமல் போய் பார்த்தவே எல்லாம் காட்டினது ஆன்லைனில் பார்த்தவே இல்லையே சிலபஸ்களையும் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மாதிரி முடிச்சு கழிச்சிடாம டீச்சர் மேலும் ஒரு சிலர் வந்து சும்மா நித்திரையை கொள்கிற தூங்குறது நான் நெடுக போய் இருக்கலுமே எந்த வேலையை விட்டுட்டு டீச்சர் மேரோட போய் என்ன படிப்பிக்கிறீர்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களேன்னு ஓரளவுக்கு செய்யறாங்களப்பா கட்டசி நேரம் இல்லை கொண்டு வந்துலாம் கவுட்டு கொட்டுறாங்க அவன் தொப்பி போட்டவன் பாரானப்பா தாடிக்காரன் ஆள் கொஞ்சம் பிரச்சனை தான் அவன் பிடிக்கல் டென்ட் பூனை முறையும் வாங்கி வந்து மட்டு கவுட்டு பிள்ளைகளை படிப்பிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம கிடாக்குது இப்போ எத்தனை வகுப்புகள் போடுறாங்க காலமாக பின்னேறம்னு சொல்லி பிள்ளைகளை வச்சு பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்து எத்தனை வகுப்பை போட்டு இந்த பிள்ளைய ஒரு பாஸ் பண்ண வைக்கலையே மூத்த பிள்ளை அப்படி இப்போ 2வது பிள்ளை அப்படி என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம கிடக்குது நாங்களும் உடம்புத்திலும் காசுகளை சிலவழிச்சு போட்டு பிள்ளைகளை படிப்பியண்டா கொலசீப்னு சொல்லி அந்த பேப்பர் வாங்கணும் இந்த பேப்பர் வாங்கணும் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சிலவப்பா நான் இந்த உழைப்புக்கு மேலால பிள்ளைக்கு சிலவழிச்சு போட்டு இருக்கிறேன் இப்ப அவள் ஒருக்கா அதிபரை ஒருக்கா சந்திச்சு கொண்டு வாங்குவான் அவர் அதுல நிற்கிறார் வெள்ளையும் சொல்லேம்மா நாங்கள் வேலை வட்டியில விட்டுட்டு இந்த மதில் கிடக்கிற 68,000 காசு வாங்குறாங்க பொது வேலைக்கு காசு வாங்குவோ இல்லை பொது வேலை செய்யறதுக்கு பெற்றோர் வாங்குவோன்னு சொல்லி எவ்வளோ காசுகளை வெளிநாட்டுல இருந்தும் வாங்குறாங்க இங்கே உங்கள்கிட்டையும் கூலி வேலை செய்கிறவங்கள்ட்டையும் வாங்குறாங்க ஆனால் இந்த மதில்கள் கிடக்குற இதுதான் கேன்டீன் போல நடக்குது சமைக்கிற அறவோடாக்கு இஞ்சாலும் தண்ணி பேயுது மணக்குது அப்போ இதுவெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க வெள்ளையும் சொல்லியுமா சம்பளத்தை வாங்கி கொண்டு போறதே இல்லையா 68 பேர்கிட்ட காசுகளையும் வாங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு படிப்புன்னு சொல்லி கொடுக்குறதுல என்ன நடக்குதுன்னு தெரியல பாப்போம் நிற்கிறாரால் வணக்கம் சார் வணக்கம் வாங்க என்ன பின்னுக்கு நிக்கிறீங்க இதுதான் கிரவுண்டோ கனது முடிஞ்சிருக்குமே இந்த பகானிக்கு மேலால துப்புரவாக்கின அது முடிஞ்சிருக்கும் போல என்ன டோசர் எல்லாம் போட்டது நீ பிள்ளைகளை விளையாடுறதுக்கு அதுதானே இப்ப அது பள்ளிக்கூடம் இங்கேயோடாக்கு கிரவுண்டு முதல் இங்கேயோடாக்குது பிள்ளைகள் கடந்து வேற தேவையில்லாத பிரச்சனைகள் அப்ப பக்கத்துல கிடக்குறது நல்லது ஏதோ ஒரு புண்ணியவான் வாங்கி தந்துருக்குறான் என்ன ஐயா ஆனா படிப்பு தான் ஒரு 5 ஏத்துக்கு உதவுது இல்லையா ஐயா அதே ஒரு பாருங்க நீங்கள் சொன்ன நீங்கள் வழியாக்க வேணும் நீ பெற்றோர் நீங்கள்லாம் பார்த்து ஏதாவது எங்களுக்கு செய்ய வேணும் நாங்கள் மேலும் வந்து பிள்ளைகளோட அந்த செயற்பாடுகளை முன்னும் கொண்டு போகலாம் அது எங்கட ஒரு பள்ளிக்கூடங்கள் தானே இப்ப பள்ளிக்கூடங்களை மூட போறோன்ற மாதிரி எல்லாம் இப்ப இங்க பிள்ளைகள் குறைஞ்சு உண்டல்ல போகுது நீங்கள் டவுனுக்கு பிள்ளைகளை பக்கம் அனுப்பிக்க அதுல வந்து பிள்ளைகள் எண்ணிக்கை உரையக்கல பக்கண்டு
தெரியாது அரசாங்கம் இதை வச்சு மினாக்கட்டு நடத்துறதே ஓ அது சரி 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 இதுதான் கிரவுண்ட் என்ன இதுதான் கிரவுண்ட் இப்ப பாத்தீங்களா இதுதான் கிரவுண்ட் இன்னும் வேலையில கிடாக்குது இதுக்கு கொஞ்சம் பெற்றார் நீங்கள் தான் எல்லாருக்கும் கதைக்க அதான் பாப்போம் நான் உங்களை கதைக்கிறேன் அதான் நான் இந்த புள்ள இந்த விஷயமா இருக்கா கதைக்க வந்து நான் கதைக்கலாம் என்ன அப்ப என்ன எதுக்கு சுத்து மதிலும் கட்டுறதோ கிரவுண்டுக்கு சார் என்ன விளங்கல சுத்து மதிலும் கட்டுறேன்னா தாங்க பரவாயில்ல குறைச்சி கட்டி தரலாம் இடங்கள்ல போறதை விட நான் பார்த்து செய்து தருவேன் பிரச்சனை இல்ல இல்ல நீங்களே பெற்றாராம இருக்கிறீங்க நீங்களா செய்துதாரீங்க நாங்கள் இப்ப எங்களுக்கு என்ன நாங்களே சொல்லக்கூடாது சொல்றோம் என்னன்னா இப்ப எங்களுக்கு வந்து பாடசாலை சமூகம் சொல்றது என்னன்னா உங்களை ஒருக்கா கௌரவிக்க வேணும் என்று சொல்லி என்னையோ நான் நிகழ்வு முடியதான் எங்களுக்கு என்னன்னா இந்த முறை சித்தி வீதம் வந்து சரியா குறைஞ்சு போச்சு நல்ல மாதிரி படிச்சு கொண்டு வந்து ஒரு கடைசி நேரத்துல இப்போ அதான் நாங்களும் பாக்கல ஏதோ 28 ஏதோ வந்திருக்குது 128 சொச்சம் வந்திருக்குது அப்ப பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளை கட்டிக்கார பிள்ளை தான் ஆனா பிரச்சனை இல்லை இப்ப என்னன்னு சொன்னா இப்ப முதல் பிள்ளையும் வந்து அப்படிதான் ஒரு கிட்டடியா வந்துதான் அது எல்லாம் போட்டு பாஸ் பண்ணிலாம் போட்டுது அப்ப இந்த பிள்ளையும் அப்படி வரைக்கல வீட்டிலேயும் சரியான பிரச்சனை என்னத்த படிப்பிக்கிறது போறதான்னு தெரியாம அடுத்த பிள்ளை நீங்க டியூஷன்களும் கொஞ்சம் கூடி போச்சு எங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் சொல்லி இந்த டியூஷனுக்கு வந்து நீங்கள் விடிய 6 மணிக்கு கொண்டு பிறகு 8:30க்கு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு பிறகு 3:30 கொண்டு பிறகு 6 மணி பிறகு 8:30 ஏதோ இரவு பர்சனல் கிளாஸ் சொல்லலாம் நம்ப மாட்டீங்களா இந்த புள்ள படிக்கிறதுதான் விடிய நான் புள்ளைய காண்றதே இல்லை விடிய வெள்ளன நான் எழும்பாக்கு முன்னமே அவளை ஏற்றி கொண்டு புள்ளைய கொண்டு எங்கேயோ பறிச்சு போட்டு வருவாங்க பிறகு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டே பறிப்பாள் அங்க இருந்து இன்னொரு இடத்துல கொண்டே பறிச்சு புள்ள வந்து முதல் நான் நினைக்கிறேன் 4ஆம் ஆண்டுல எல்லாம் பார்த்தேன்னா புள்ள நல்ல ஒரு உடம்பா நல்ல இதானது இப்ப அதன் புள்ளை இப்படி நல்லா எனக்கு விருப்பம் இல்ல புள்ளையில இப்படி போட்டு ஏன்டா நான் இப்ப புள்ளைய பார்த்து இந்த குலச்சி கிட்டடியா வேற உண்டு பயந்து போறீங்க புள்ளைய பார்த்து இப்ப நான் புள்ளைய ஒரு வெளிச்சத்துக்கு பார்த்து கனநாள நீங்க நித்திரியா புள்ள போயிரும் நான் நித்திரியா போனோம்னா புள்ள அரைச்சாமத்துல வந்து இன்னும் எல்லாம் செய்யும் வந்து பெரிய பெரிய பள்ளி இப்ப பாத்தீங்கன்னா 132 கட் அவுட்ல இந்த குளத்தில எல்லாம் தமிழ் மீடியத்துல முதலாவனா வந்திருக்கு நல்ல இடங்கள சித்திகள் வந்திருக்கு பள்ளிக்கூடத்துல வந்து இஞ்சை மல்லோ கனவேறு அனுப்பினம் இல்ல ஊருக்கு உள்ள ஆக்கள் கொண்டு டவுனுக்குள்ள படிக்க அப்படின்னா என்ன டைம் காசு கிடக்குதான் நானும் பிள்ளைகளை கொண்டு போய் நான் அங்க படிப்பிப்பேன் என்ன சொன்னா நாங்களும் வந்து எங்கட கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் எங்கட கிராமத்து பள்ளிக்கூடத்தை நாங்களும் வந்து வளர்ச்சியடைய செய்ய இந்த காலேஜ்ல படிச்சாலும் இந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற டீச்சர்ஸ் என்றாலும் எல்லாரும் ஒரே அளவுலான படிப்பு பாத்தீங்கன்னா போன முறையை விட இந்த முறை உண்மையில சரியா குறைஞ்சு விட இதுல இருந்ததுல நல்லா குறைஞ்சு போச்சு அப்ப நாங்கள் எங்களுக்கு இப்படி போய் கொண்டு நாளைய விலையத்தால பிரச்சனை அதுதான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னேன் இப்ப பெரிய பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்மாருக்கு மூளை எக்ஸ்ட்ராவா பூட்டி கிடக்கும்னு தெரியல வெளியில பூட்டி கிடக்கும் இல்லதானே அப்ப டீச்சர்ஸ்லான பிள்ளைன்னு சொல்லலாமா இல்ல படிப்பிக்கிற முறையா சொல்லுங்க இப்ப நாங்கள் இப்ப சில எங்களுக்கு எல்லாம் அந்த நேரங்கள்ல என்ன உங்களுக்கு தெரியும் எங்களை அடிச்சுத்தான் படிப்பிக்கிறோம் கூட்டுறது அடிக்கிறது இங்க ஒரு வாத்தி இருந்தவர் அப்பா சத்தியமூர்த்தி மாஸ்டர் வந்து சொம்பாலி அறிவார் கூட்டு வச்சு கூட்டு விட்டான்னு ஒட்டி எல்லாம் இங்கிலீஷ் படிப்பிச்சவர் அப்படி சார் என்ன ஒன்று கேட்கறேன் குறையாயங்கோ அப்ப வந்து பெரிய பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுக்கு அடிக்கிறோம் இல்ல கேட்கறேன் பெரிய பள்ளிக்கூடம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இல்லோ என்னது எல்லாம் அந்த இணையபான விதான செயற்பாடுகள் எல்லாம் கூட மற்ற அவைக்கு கொஞ்சம் வளங்கள் கூட ஒதுக்கியிருப்பாங்க இல்ல வார வளங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து வெளிப்படையா அப்படியே பயன்படுத்தினோம் நான் எங்கட கருத்து நாங்க படிக்காத ஆக்கள் இல்லோ அதெல்லாம் பயன்படுத்தினோம் அப்ப அதே ஒரு செயற்திட்டங்கள்ல எங்கூட வலிக்கிறதுக்கு மற்ற குறைபாடு இருந்தது என்னன்னா உங்களுக்கு இல்ல வெளியில சொல்லக்கூடாது இவன் வந்து கூட இந்த கஷ்டப்பட எல்லாம் தோட்டம் செய்யறவதான் டீச்சர் மேம் அப்ப விரைக்குள்ள கொஞ்சம் நேரங்கள் முந்தி பிந்தி கொண்டு நான் இவ அங்க நான் மீட்டிங்ல எல்லாம் கதைச்சு வச்சிருக்கிறேன் இந்த முறையோட வைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்
வரியினம் என்ன கொஞ்சம் பிந்தி வரியினம் பெருசா பிள்ளைகளோட கதைக்கிறது கேலஸா அப்படியான விஷயங்கள் இருக்குது. அவ பிள்ளைகள தேவைகளை விரும்பி கொண்டு நீங்க சொல்ற கருத்து சரி வெளியால பிரச்சனை ஆக்கிறாங்க. இப்போ அவர் தர்மம் என்று சொல்லி தோட்டம் வச்சிருக்கிறவர் வந்து கொஞ்சம் குழம்பி கொண்டு போறார். எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் 20 பேர் 3 பேர் தான். 3 பேர் பாத்தீங்களா? 3 பேருக்கு தான் பாத்தீங்களா? இப்ப அது வந்து புள்ளை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஐயா. உங்கள படிச்சாக்கல நாங்க புள்ள சொல்றோம் சரியில்லை தான். உங்களோட படிப்பிக்கிற முறை தான் புள்ளைன்றதான் நான் நினைக்கிறேன். அது என்ன பெரிய பள்ளிக்கத்துல எல்லாம் பாஸ் பண்ணது இங்க பாஸ் பண்ணது இல்லையா? யாருல ஐயா புள்ள புள்ளை இல்ல வித்தியாசம். அது முழு பிரசவம் இது குறப்பிரசவமா? இல்ல இல்ல அந்தளத்துக்கு நீங்க அப்படி இல்ல தானே. இல்ல இப்ப நான் யோசிச்சது இப்ப இன்னொரு கொஞ்சம் சித்தி விதம் கூடனா நாங்கள் இந்த மதில பூசுறதுக்கு நீங்கள் செய்யறன்றதா நீங்கள் எல்லாம் நீங்க மதிலையும் பூசிவியல் உங்களோட மதிலையும் அதில் தேவையில்லை. இப்ப கன்றாக மட்டும் எனக்கு தாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா இப்ப இனி நான் இப்ப மேனேஜ் சொல்லி போட்டாலும் இப்ப பிள்ளைகள் வந்து இப்ப படிச்சு கிட்ட போய் கோட்டை விடுது. இப்ப இது ஒரு போட்டி பயிற்சிதானே. அப்ப இனி நாங்கள் ஊயலே எல்லாம் பிள்ளைகளை வடிவா கொண்டு போவோம். நீங்கள் இந்த பிரைமரி தானே நீங்கள் பெரிய பள்ளிக்கூடங்கள்ல கொஞ்சம் படிப்புகளை பார்த்து என்ன பண்ற ஐயா எங்கட புள்ள பாஸ் பண்ணல வெளியில தலை காட்டலாம் கிடக்கு அக்கம் பக்கம் இந்த உள்ள என்ன மாதிரி இரவு அழுத்து கொண்டு திரிஞ்சியல் பாஸ் பண்ணிச்சதோ அதோ இதோடு நீங்கள் அடிக்கிறாங்க. இல்ல என்னன்னா நீங்க தொப்பி போட்டிருக்கீங்க பெருசா தலை தெரியும் மனுஷியா. அப்ப அத மாதிரி உங்களை யாரும் கேட்கறீங்க எங்கட பள்ளிக்கூடத்துல ஊழா சொன்னா என்ன இப்ப வந்த ரிசல்ட்ஸ் வந்ததுல மாறி மாறி அடிச்சு அங்க விளையாட்டுல ஓட்டத்துல எல்லாம் அடிச்சு எங்களுக்கு எல்லாம் ப்ரெஷர் தான். அதுதான் இப்ப நீங்க இப்ப இந்த அரசாங்கத்தால படிக்காத நாங்க சொல்றேன் ஒரு நினைக்க கூடாது. இப்ப அரசாங்கத்தால வந்து இந்த கிராம பள்ளிக்கூடங்களை வந்து சில இதெல்லாம் மூட போறோம்னு சொல்லி அப்ப நீங்க நல்லா படிப்பிச்சு இன்றைக்கு 20 புள்ளியம் பாஸ் பண்ணினா இனி பிள்ளைகள் அங்க வந்து சேரும் நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்ற சரி. அதற்கு நாங்க வடிவா பாக்கணும். காசு உள்ளவன் அங்க போவான், இல்ல டீசென்ட் பாக்குறவன் அங்க போவான். இந்த பிள்ளை பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கணும் நினைக்கிறவன் அங்க கொண்டு போவான். தெரியும் நாங்கள் கிராமத்துல எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்தை நாங்கள் முன்னேற்றோம். எதிர்காலங்கள்ல இந்த டியூஷன்கள் அது இல்லாட்டியுமே ஏன்னா நீங்க படிப்பீங்க சொல்றதை நான் இருக்கா மீட்டிங்ல இருக்கா கதைச்சு டீச்சர் மாதிரி உஷார் பண்ணி வார வருஷம் ஒரு 4-5 பேரா கூட பாஸ் பண்ண வேணும். பிள்ளைகளுக்கு அடிச்சாதான் அந்த ரைஸ் இந்த ரைஸ் என்ன ஹியூமன் ரைஸ் அது இது சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்களே நீங்க அதிபர் தானே ஆசிரியருக்கு வழங்கும். அதுவும் பிரச்சனை எடுக்கணும் இல்ல அப்படி இல்ல அதுவும் கதைக்க வலிக்கிடவும் அதை புறப்பாடுகளை போடினா சரி. நான் நீங்க என்ன நல்ல குனிய விட்டு வரும் என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் அவங்கள போட்டு என்ன பாஸ்ண்டா பாஸ் பண்ணா வேணும். இல்லாட்டி அது அதுகளும் தான் தொடர்ந்து எல்லா பக்கமும் பிரச்சனை இங்க ஆள் வலிக்கிட்டது போல. சரி இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு நடப்போம். என்னடா என்ன காடு வழியாக்குறீங்க? இதுக்கான காடு வழியாக்குற காலங்கள் பின்னேறம் புறாவை கொண்டு வா. நீ காசு கொண்டுறாட்டியும் எனக்கு வழக்காமே மாறி ஜாரி கைய கைய வைக்க விட்டாடாப்பா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறது. சரி என்ன உரசி பாஸ் பண்ணான்னு சொல்லி அவன் கொட்டிக்காரன் அவன் நல்ல அவன் சொல்லுவாங்க டியூஷன் பள்ளிக்கூட்டால வந்து ஒரே ஒரு டியூஷனுக்கு தாண்டா போடுறது. இங்கிலீஷுக்கு மட்டும்தான் போடுறது அவன். இங்கிலீஷும் அவன் நல்லா படிப்பாடா. அவன் என்ன சொல்லு இங்கிலீஷ் டியூஷனுக்கு மட்டும்தான் போவான். மற்றபடி வீட்டை நிற்பான் தானா புத்தாங்கிறது படிப்பான். தம்பி தங்கச்சியோட விளையாடுவான் கொள்ளுவான் அக்கம் பக்கம் போய் அங்கே அப்படியே இருந்தும் வாய் பண்ணி போட்டான்டா. சும்மா நாங்கள் படி வடிகின்றா பொடிக்காது உடம் முத்தம் திரிகிறதும் போலை அடியும் அதுக்கு வாங்கல் சேர்ந்து காட்டினாலவே அந்த ஒரு போட்டோட உங்க பிள்ளையும் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு மாலை போட்டு அடிக்கணும். இதுதான் இருந்தா வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தை அது இந்த மேனம் என்ன பாடுபடும். நான் அதான் சொன்னேன் அந்த போட்டோவை பார்த்துட்டு உலகத்திலேயே முதலாவது ஒரு போட்டோ ஒன்று இருக்கண்டா உலகத்திலேயே கடைசியா ஒரு போட்டோ ஒன்று இந்த படம் தான் நான் சொன்னேன்டா. அவ்வளவு ஒரு வேதனைப்பட்டேன். அப்ப இந்த விரோடுக்கா வந்து நீங்க நான் இப்ப உன்ன கண்டுட்டு இதை வந்ததுல சரியில்லை வேலையெல்லாம் அதிபர் மேரும் யோசி முந்திய மாதிரில இப்ப எல்லாம் படங்கள் நீங்கள் படிச்ச புள்ளியில கௌரவிக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அதை முன்னுக்கு கூப்பிட்டு வச்சு அதை இதை வடிவா செய்யுங்க
அதான் பாஸ் பண்ணாத பிள்ளைகளுக்கும் ஏதாவது நான் தரம் மூஞ்சா படிக்காது ஊக்குவிப்பு மாதிரி ஏதாவது நீங்க எல்லாம் முந்தைய கசிப்பி விட்டு விடுறவன் ஆ. அப்ப அவ்வளவா விட்டு எல்லாம் செய்தாலுமோடா தப்பு அப்படிகள் என்ன அதுகள் பள்ளிக்கூடங்களுக்கு போறது ஒன்று அதுகள் டியூஷனுக்கு போற அதுகள் பாசடா 32க்கு 34 காணாது பூமணி படிக்காட்டியுமாடா படிக்கலாம் படிப்பிச்சு போட்டா இல்லடா என்னண்டா கசிப்பு குடிக்கிறதுக்கு ஒரு காசோட போனா காசு இல்லாத ஒரு நிப்பான் அவனுக்கும் பார்த்து கொடுக்குறான் அந்த பண்பாடு அந்த பண்பாடு கசிப்பு வித்தாலே நேர்மையாடா நேர்மையும் இலக்கா குணம் இலக்கா குணம் கூட சாப்பிடறால கசிப்பு விற்கிறதுல ஒரு இலக்காமா இந்த படிச்சதுகள் இந்த சேட்டியை பாட்டிக்க நாங்கள் எவ்வளவு பாடுபடுறோம் இந்த குழந்தை உஞ்சுகளை சந்தோஷமா வச்சிருக்கோம் சொல்லி விளையாட்டுகளை சொல்லி கொடுத்து அதுகளை சொல்லி கொடுத்து எவ்வளவு செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன அப்ப நீங்கள் ஒரு இடத்துல வச்சிருந்து சரி கதையாடா கதைக்க போய் சும்மா அந்தோட வருவாங்க அதுக்கு வாத்தியார் சொன்னாரா இப்படி போட்டா தானே அந்த புள்ளிகளுக்கும் வெக்கம் வந்து பாட்டி வெக்கம் வந்து திருப்பி குழச்சி போடுறத இங்க எல்லாம் வேண்டாம் அங்கே முயல் கிளம்ப பார்த்து கொண்டு வரேன் பொழுதுவட்ட நேரம் விளைக்கிறோம் மீனை வாங்கி தின்னுண்டா கட்சி கடைகள் கிடக்குது அதில் ஒண்ணி தின்னுடா காடுகளுக்குள்ள முயல்களும் கவுதாரிகளும் இல்லாட்டி உனக்கு மச்சமும் இல்லையன்னு ஒரு கருவாட்டு துண்டு கூட கிடைக்கலையே உனக்கு கொஞ்சம் மேனிக்கு இந்த உழைப்புக்கு கருவாட்டு துண்டு முழக்காம தின்ன நீ அல்ல மணியண்டா நீ